ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா பிரியாணி. பிரியாணினா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 kg பீஃப் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் பீஃப் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பீஃப் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிங்க் கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஃப்ரெஷ்ஷான கறி இது. ஸோ அப்போவே வெட்டி அப்போவே வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோன்னா ஸோ ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் நல்லா கறி வாஷ் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒயிட் கலரில் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துடணும். ஸோ வந்து அந்த கொழுப்பு மாதிரி இருக்குது இல்லைங்களா, டார்க் ஒயிட், ஸோ அது வந்து எடுக்கிறதுனா எடுக்கலாம். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்க எடுத்துடலாம். ஸோ இல்லைனா அதுவும் சேர்த்துக்கலாம், ஹெல்த்துக்கு அதுவும் நல்லது தான். நான் பீஃப் 1/2 kg எடுத்திருக்கேன். தக்காளி 4 எடுத்திருக்கேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயம், ஸ்மால் சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, 4 வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கறியை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு குக்கரில் போட்டு அதில் பார்த்திங்கன்னா 3 கிளாஸ் நான் தண்ணி நான் ஊற்றியிருக்கேன். ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்றேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்றேன். 1 டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துட்றேன் இதில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்து நல்லா ஒரு 3 விசில் வந்த பிறகு நல்லா வேக வச்சிடலாம் கறியை. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கறி நல்லா வெந்துட்டுருக்கும், பிரியாணிக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாமே நான் மசாலா போட்டேன் இல்லைங்களா, எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடிடுறேன். ஸோ இதை வந்து 3 விசில் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 kg கறிக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 kg வந்து அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 100 மில்லியன் எண்ணெய் நான் ஊற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து இது நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடாகிட்டு பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், லவங்கெல்லாம் நான் சேர்க்கல. இப்போ நான் வந்து என்ன சேர்க்க போகிறேன்னா வெங்காயம் சேர்க்க போகிறேன். ஸோ வெங்காயம் வந்து அந்த எண்ணெய் ஹீட்டுக்கு வந்து வெங்காயம் சேர்த்தோன்னா அது மெதுவாக கொஞ்சம் இதாகும், ஸோ வறுபடும். அப்புறமா பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஸோ எல்லாமே சேர்த்துடலாம். ஸோ ஏன்னா நான் இப்படி சேர்க்குறேன்னா அது ஃபஸ்ட்டு நம்ம பட்டை, ஏலக்காய் சேர்த்தோன்னா கருகிடும், இல்லைன்னா அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோவா டேஸ்ட்டு வராது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி மெத்தடில் நான் சேர்க்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துட்றேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன், ஓகேங்களா. 4 டீஸ்பூன் நான் சேர்த்துட்றேன். 4 பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுறேன். ஸோ வந்து இது வந்து நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விடணும். ஸோ ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கும். ஸோ அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நான் கொத்தமல்லி வந்து சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். புதினாவும் நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொன்னிறமாக வெங்காயம் எல்லாம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சு. ஸோ இன்னும் நம்ம கருகிற மாதிரிலாம் போட்டோன்னா டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்காது. ரொம்ப டார்க்காக ப்ரௌன் கலர் மாதிரி இல்லைங்களா, அதெல்லாம் வேணாம். இந்த மாதிரி லைட்டாக வெங்காயம் வதக்கி விட்டால் போதும். ஸோ 1 டீஸ்பூன் நான் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நான் அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன் கறியில். ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ எனக்கு காரம் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துடணும்.
ஸோ இது வந்து தனியாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்க தேவையில்லை நம்ம. ஸோ 1/4 டீஸ்பூன் அது சேர்த்துருக்கேன். ஸோ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் அதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கறியில். ஸோ அதனால் நான் இதில் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடணும். ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டு பிறகு தான் தக்காளி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்தோன்னா அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஓகேங்களா. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வதக்கிடணும். ஸோ எண்ணெய் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வந்து நல்லா நிற்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நான் என்ன சேர்க்க போகிறேன்னா தயிர் வந்து 2 டீஸ்பூன் நான் சேர்த்துட்றேன். ஸோ தயிர் வந்து நான் சேர்த்துட்டு ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். தயிர் சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ புளிப்பான தயிரும் சேர்க்கலாம், இல்லைன்னா நார்மலான தயிரும் சேர்க்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளிப்பான தயிர் சேர்த்தோன்னா டேஸ்ட் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா கறி சூப்பராக வெந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நான் குக்கர்லேருந்து எடுத்து இந்த மசாலாவில் சேர்த்துட்றேன். ஸோ இது வந்து நல்லா கறியை வந்து சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கறி வந்து வெந்துச்சான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் வெந்துச்சான்னு பார்த்தேன். ஓகே, நல்லா வெந்துட்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஸோ இப்போ இதில் நான் என்ன சேர்க்க போகிறேன்னா மெயினாக பிரியாணி மசாலா. ஓகேங்களா. நான் 1 டீஸ்பூன் சேர்க்க மாட்டேன். ஸோ கம்மியாக தான் சேர்க்குறேன். ஸோ ஏன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தேகட்டும். அதனால் பிரியாணி மசாலா வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிரியாணி மசாலா வந்து இந்த மாதிரி நம்ம சேர்த்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு சேர்க்கல. ஸோ எல்லாமே கறியெல்லாம் சேர்த்துட்டு பிறகு தான் சேர்த்தேன். ஓகேங்களா. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ அந்த கறி தண்ணி இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மசாலாவில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா. ஏன்னா அந்த கறி தண்ணியில் அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா சத்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கறியோட பாதி ஸ்ட்ரென்த்து வந்து அந்த தண்ணியில் இறங்குறதுனால நம்ம வந்து அந்த தண்ணியும் சேர்த்துடலாம். அது சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அதில் பாதி கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுடுறேன். ஸோ அந்த விதையெல்லாம் அந்த இதில் படாமல் நல்லா ஒரு ஜல்லிக்கரண்டியில் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த விதை வந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது அது ரொம்ப கசப்பாக இருக்கும். சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரிசி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதில் வந்து நான் சேர்த்துட்றேன். ஸோ அரிசி பார்த்திங்கன்னா நான் 1/2 kg தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு 3 பேர் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து நெய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த நெய் வந்து நான் லாஸ்ட்டில் சேர்க்குறேன். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துட்றேன். லாஸ்ட்டில் சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் லாஸ்ட்டில் சேர்க்குறேன். அந்த ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டே சேர்க்குறதா கூட சேர்க்கலாம், அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாதி வெந்துட்டுருக்கு. ஸோ அரிசி இப்போ வந்து இது தம்மில் விட்டுடலாம். தம்முக்கு வந்து நான் ஒரு தவா எடுத்திருக்கேன். ஸோ அது மேலே ஒரு கனமான ஒரு பொருள் நான் வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கனமான பொருள் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு பீஃபு. ஸோ நான் பீஃப் வந்து நான் மோஸ்ட்லி அதிகமாக சாப்பிட மாட்டேன். மந்த்லி 2 times 1 times தான் சாப்பிடுவேன். இப்போ வந்து நான் மந்த்லி பார்த்திங்கன்னா அதிகமாக வீக்லி 2 times சாப்பிட்றேன். ஏன்னா இதில் வந்து அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து வீக்லி 2 times சாப்பிட்றேன். ஸோ நீங்கள் வந்து மட்டன் சிக்கன் சேர்க்குறதா கூட சேர்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்குது. நல்லா உதிரியாக வந்திருக்கு.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பீஃப் பிரியாணி ரெடி, சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.